அடேங்கப்பா புளிய மரம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி புளியம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ரைட்ரா, எனக்கு தெரிஞ்ச அவன் கவர்மெண்ட் பஸ் ரோடு அளந்துக்கிட்டு வருது. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எப்படி தெரியல, இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொளுத்தி எடுக்கும். ஃபுல்லாக கருவேல மரமாக இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பச்சையாக தெரியும். ஆனால் கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எல்லாம் கருவேல மரம் அப்படின்னு. என்னென்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கிராமத்து பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்கு. இது வந்து பெரண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரண்டையை வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம், மெஞ்சனமா சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மா பெரண்டை குழம்பு வச்சு தரியா? பெரண்டை தான் இங்க இருக்கு. எக்ஸாக்டா இப்ப நம்ம முக்குடி தாண்டி தான் வந்திருக்கோம். இங்க ஒருத்தன் நிக்கிறான். அதாவது பறவைகளாம் நம்ம பக்கத்துல வந்து ஓடிடுவானுங்க. ஆனா இங்க ஒரு பயவுல பயப்படாம நிக்கிறான். இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கியே? இவனுங்க பார்க்க வாத்து மோனியா இருப்பானுங்க, ஆனா வாத்து இல்ல, முக்கிலிப்பான். மற்ற டிஸ்ட்ரிக்ட் எப்படியே தெரியல, இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொளுத்தி எடுக்கும். தேனியை தவிர தேனி பக்கம் போயிட்டோம்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. ஓகே, இப்போ எந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன்னு தெரில. என்னடா ஏரியா அது? ஃபுல்லாக கருவேல மரமாக இருக்குது. மற்ற ஏரியா பக்கம் எப்படின்னு தெரியல, பட் எங்கள் ஊர் விருதுநகர் பக்கம், அதில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் பக்கம், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பக்கம் அவுட்டரில் ஃபுல்லாக கருவேல மரம், எக்கச்சக்கமாக கருவேல மரம் இருக்குது. மெஜாரிட்டியாக ரோல் பண்ணுறதே கருவேல மரம் தான். நீங்கள் கூகுள் மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசையாக தெரியும். ஆனால் கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எல்லாம் கருவேல மரம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு அவுட்டரில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ஸு, அப்புறம் திருநெல்வேலி, தேனி, இந்த பக்கம் தேனி பக்கம் மோஸ்ட்லி இருக்காது, பட் திருநெல்வேலி பக்கம், இந்த மாதிரி பக்கம் மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது கருவேல மரம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ, ஸோ அந்த ஊரில் கருவேல மரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னதான் கவர்மெண்ட் கருவேல மரம் அழிக்க திட்டம் வச்சாலும் அதை முழுசாக செயல்படுற மாதிரி தெரில. சைடில் பார்த்தா ஃபுல்லாக தெரியும், ஃபுல்லாக கருவேல மரம் தான். இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரான மரங்கள்லேயே கருவேல மரம் ஒன்று. அதாவது காட்டில் இருக்க ஈரப்பதத்தை முதற்கொண்டு சக்கையாக உறிஞ்சிட்டு தான் விடும். மற்ற மரமெல்லாம் தண்ணி மாறிடுச்சுன்னா தண்ணியை குடிச்சு, நிலத்தடி நீரை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி இல்லாட்டி உயிர் விட்டுரும். ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது, காற்றுல இருக்க ஈரப்பதத்தை முதற்கொண்டு உறிஞ்சி எடுத்துருவானுங்க. டேஞ்சரான பயவுள்ளையா இவனுங்களை அழிக்கணும். இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக். பைபாஸ் வந்துட்டேன்டா சவா. எப்படியோ காட்டுக்குள்ளேருந்து ஹைவேஸ்க்கு வந்தாச்சு நினைக்கிறேன். முக்குடி எக்ஸாக்டாக இப்போ நம்ம முக்குடி தாண்டி தான் வந்திருக்கோம். முக்குடி வாழ் மக்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கம் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். எக்ஸாக்டாக இப்போ முக்குடி ஹைவேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து இங்கேருந்து டேரெக்டாக யானைமலை தான் போக போகிறேன். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக யானைமலை தான் போகணும். அந்த பக்கம் போனால் முக்குடி, இந்த பக்கம் போனால் யானைமலை. ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ தான் போகணும். இந்த ஊர் மக்கள் யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, இந்த ஊர் பக்கம், இந்த ஏரியா பக்கம் கொஞ்சம் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஜம்முன்னு போயிடலாம். நமக்கு எந்த ரோடானாலும் சரி, பிரச்சனை இல்லை. நானும் ஒரு பண்ண மரத்தில் கூட நொங்கு இல்லைங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது பண்ண மரத்தில் நொங்கு இருக்கும் பிடிங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஒரு பண்ண மரத்தில் கூட நொங்கு இல்லை. மரம் ஏறு வேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க பண்ணுறாங்க தான் இருக்கும். நாங்கள் ஏறாத மரமா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு, நானும் ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிருக்கேன். எல்லாம் வச்சுட்டு ஏ டு ஒர்க்கு எல்லா முறுக்கும் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். கொத்தனாய் வேலையிலேருந்து ஆடு மேய்க்கிற வரைக்கும். இப்போது
ப்ரைவேட் ஜாப்லேருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கட்ட வண்டி காப்பாற்ற ரைட்ரா. எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் பஸ் ரோடு அளந்துக்கிட்டு வருது, நம்ம ஓரமாக போய் நின்ற வேண்டிதான். ஏன்னா பஸ் மெஜாரிட்டி கூட்டம் பஸ்ஸில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன ரோடு வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓரமாக போய் நிப்பாட்டுங்க. ஏன்னா நமக்காக பஸ்ஸுக்காரன் அந்த பக்கம் போனான்னு வச்சுக்கவேன், அந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம் கவுத்து விட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் செடிக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, பைக்கை கொஞ்சம் ஏற்றி நிப்பாட்டுங்க, அவங்க கிராஸ் பண்ணிக்கட்டும். ஸோ மோஸ்ட்லி பைக்கர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். என்னதான் ரோடு பஸ்ஸு கிராஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறி போய் நிற்கணும். சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிற்கணும் அப்படின்றக்காக பஸ் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அவ்வளோதான், கதம் கந்தல். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காக பஸ்ஸில் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த பக்கம் கவுந்துடக்கூடாதுல்ல. ஸோ மோஸ்ட்லி ஹெவி வெஹிக்கிள் எது வந்தாலும் சரி, சின்ன வெஹிக்கிளை கொஞ்சம் சின்ன வெஹிக்கிள் தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓரமாக போகணும். ஏன்னா நம்ம சின்ன வெஹிக்கிள் தான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஹெவி வெஹிக்கிள் அவங்க அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காகும். அடேங்கப்பா, புளிய மரம். இந்த புளிய மரத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புளிய மரத்தை பார்த்தா சாதாரணமாக தோணலாம். பட் எனக்கு என்னமோ தெரில, நிறைய மெமரிஸ் தோணுது. புளிய மரத்துக்கடியில் விளாண்டது, மரத்தில் ஏறி விளாண்டது, ஸோ நிறைய புளிய மரம் பறித்து சாப்பிட்டது, பசங்களோட சுற்றி உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தது, அதெல்லாம் ஒரு காலம். ஸோ 90s கிட்ட ஓல்டு ஜென்ரேஷன் மெமரிஸ்ன்னு சொல்லலாம், கோல்டன் மெமரிஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் ஒரு காலம். புளியம்பழம் இருக்குது, பார்த்துட்டேன், புளியம்பழம் இருக்குது, அடித்து பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ இந்த அருக்கு எஸ்கே ஒரே அடி, மர தோட்டத்துக்காரன் வர்றதுக்குள்ளே அடித்து புளியங்காயை பறிச்சுட்டு கிளம்பிட்டே இரு. விழுந்துருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி 1-2 தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய கல்லை வச்சு அடித்தா விழுகாது, சின்ன கல்லை வச்சு தான் அடிக்கணும். சின்ன என்ன மோஸ்ட்லி எதுவுமே விழலை. ஏதாவது கல் இருந்தால் நானும் அடிக்கலான்னு பார்க்குறேன், அவமானமாக போயிடுச்சுரா, அசிங்கமாக போச்சு குமார். நான்லாம் கிராமத்துக்காரனே சொல்லக்கூடாது, பட் நான் விடுறதா இல்லை. முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். ஸோ நெவர் கிவ் அப்டா. இன்னைக்கு நான் புளியங்காய் பறிக்காமல் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை. அடங்கப்பா டேய், இந்தடா, இதுக்கு தான் காம்ப்ளான் குடிக்கணுன்றது. அடி ஜம்ப. ஸோ புளியங்காங்க வந்துட்டேன். புளியங்காய் மோஸ்ட்லி பழமாக இல்லை, காயத்தான் இருக்குது. இந்த உங்களுக்கு உடச்சி பார்த்தாலே தெரியும், காயாக இருக்கு. பழம் இங்கே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீழே. இருங்க காட்டுறேன். இந்த இருக்கு. ஸோ புளியம்பழம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, இதுதான் புளியம்பழம். எவ்வளோ பேத்துக்கு தெரியும் தெரியல, பட் மெமரிஸ் 90s கிட்ஸோட மெமரிஸ். இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷமாச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். எங்க மொபைல்? இந்த மாதிரி மரத்தடியில் உட்கார்றது ஒரு தனி சுகம். கொஞ்ச நேரம் உட்காந்து அடியே புளியம்பழம் சாப்பிட்டு போகலாம். அவன் வாட்டில் அங்கே நிற்கான், நான் வாட்டில் இங்கே உட்காந்து புளியம்பழம் சாப்பிட போகிறேன். சீரியஸாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரசத்துக்கு போகிற புளியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் சரி, இந்த மாதிரி புளியம்பழத்தில் உள்ள ஒரு முத்து இருக்கும். ஒன்று சரிங்க, சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்குள்ளே புளியம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உள்ள ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை வச்சு தாயம் விளாடுவோம். இருங்க காட்டுறேன். இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன். இதுதான் அந்த புளியங்கொட்டை, புளியமுத்துன்னு சொல்லுவாங்க, புளியங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதை தரையில் தேய்ச்சி காட்டுறேன், அதையும் காட்டுறேன். ஏதாவது சிமெண்ட் கல் இருந்தால் தேய்க்கலாம். அங்கே போய் தேய்க்கலாம். டைமு 12 ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் தரையில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் கவர்மெண்ட் பில்டிங்கோட பவரை காட்டுறக்காக காமிக்கல. நான் முத்தை தேய்க்கலான்னு தேய்ச்சா கவர்மெண்ட் கட்டின பில்டிங் பேந்துக்கிட்டு வருது. இதுதான் நம்ம கவர்மெண்ட் பில்டிங் கட்டின குவாலிட்டி. அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஓடைகளில் இந்த மாதிரி
பில்டிங் அணை கட்டுறதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க. அந்த கான்ட்ராக்டரு எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான்னு இப்போ நான் காட்டுறேன். எதுவுமே கிடையாது, புளியங்கொட்டை முத்து. அந்த முத்தை வச்சு தைக்கிறேன், அப்படியே செங்க பேந்துட்டு வருது பாருங்க எல்லாம். இதுதான் பில்டிங் கட்டின குவாலிட்டி. போட்ட சல்லிக்கல் எல்லாம் பேந்துக்கிட்டு வருது. அப்போ என்ன குவாலிட்டியில் கட்டியிருப்பாங்க, சிமெண்ட்டுக்கு பதில் எவ்வளோ மண்ணு கலந்து கொள்ளையடிச்சிருக்கானுங்கன்றத மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும். எக்ஸாக்டாக இந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு முக்குடி கிட்ட, முக்குடி அவுட்ருன்னு நினைக்கிறேன். எஸ், முக்குடி அவுட்ரு. எதுக்கு கூகுள் மேப்பே போய் போட்டு பார்த்துலாம். இப்போ எக்ஸாக்ட் எங்கடா இருக்கும் மேப் என்ன சொல்லுது? நெடுங்குளம். எஸ், நெடுங்குளம். நெடுங்குளமே தான். இப்போ நான் இருக்கிறது வந்து நெடுங்குளம். இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து நெடுங்குளம் ஓடையோட இது பாலம் கட்டினது தான். நெடுங்குளம் ஓடையே தான். நெடுங்குளம் ஓடத்தில் இந்த குவாலிட்டியில் கட்டி வச்சுருக்காங்க. அநியாயம் பண்ணுறீங்கடா. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் காமிக்கணும். அப்புறம் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ரைடு வந்தோம். ஆக்சுவலாக நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரைடு தான் வந்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் ரைடு வந்த இடத்துல இங்கே புளிய மரத்தை பார்த்தேன், செம்மையாக இருந்தது. புளிய மரத்தை பார்த்தது மட்டும் இல்லை, அங்கேருந்து ஒரு புளியங்காயும் பிடிங்கி வச்சுருக்கேன். சரி, புளியம்பழம். ஸோ புளியரம் பழம் பிடிங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் காட்டணும். அது என்னென்னா, இந்த இருக்கான் பாருங்கள், இவன் தான் மோஸ்ட் ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கிராமத்து பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பீப்புள்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பெரண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரண்டையை வந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம், வெஞ்சனமாக சாப்பிடலாம். பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்காங்க, எங்கள் அம்மா லைனுக்கு வராங்க. இப்போ தான் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க சொன்னால் அதுக்கு லைனுக்கு வந்துட்டாங்க. சொல்லுமா. புரியல. சாப்பிட்டேன். புரியல. இட்லி தாம்மா சாப்பிட்டேன். அம்மா இங்க பெரண்டை குழம்பு வச்சு தரியா? பெரண்டை தான் இங்க இருக்கு. இங்க வந்தேன், சுத்தி பார்க்க வந்தேன். அப்படியே பெரண்டை இருந்தது, புடிங்கிட்டு வரேன். குழம்பு வச்சு கொடுக்குறியா? அடியில் கிள்ள கூடாதா? அது என்ன குழம்பு வைக்கலாமா, வெஞ்சனம் வைக்கலாமா? வெஞ்சனம் வைக்கலாமா, துவையா அரைக்கலாமா? அது என்னம்மா நல்லது, எது உடம்புக்கு நல்லதா? என்னது? சரிம்மா சரிம்மா, நான் புடிங்கிட்டு வரேன். அப்போ வச்சு கொடு. சரிம்மா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. பூனெல்லாம் குடிக்காது, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரிம்மா சரி. சரிம்மா சரிம்மா. ஸோ இப்போ தான் எங்கள் அம்மா லைனுக்கு வராங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க பாருங்கள். இப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவங்களாம் கால் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பெரண்டையை வந்து நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் அதோட முனிப்பகுதியை மட்டும், அதாவது இந்த முத்தி போகாமல் இருக்குங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் கிள்ளிட்டு போகணும். இதை நான் கட் பண்ணி பேக்கில் வச்சுக்கிறேன். ஒன்று செய்யுங்க. இந்த மொபைல் நான் எங்கே வைக்கிறது? இந்த பெரண்டை மோஸ்ட்லி வில்லேஜ் பக்கம்லாம் இருக்காது. அதாவது இந்த மாதிரி பெரண்டெல்லாம் செடி கொடியாக தான் இருக்கும். நீங்கள் வில்லேஜ் பக்கம் தான் பார்க்க முடியும். என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் ஜென்ரேஷனில் ஆல்ரெடி நான் ஆவாரம்பூ ஊரை பிடுங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளியங்காய் வேறு கொஞ்சம் பிடுங்கணும். இன்னும் கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. பட் கொஞ்சம் தான் பிடுங்கினேன். நிறையா இருக்குங்க ஆனால் புளியங்காய். ஸோ பெரண்டையும் பிடுங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கவர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதான் நான் பண்ண தப்பு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட்டி குட்டியாக நிறைய பை இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பெரண்டையை பிடுங்கி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நிறைய பை இருக்குது. ஸோ முனிப்பகுதி மட்டும்தான் நீங்கள் கிள்ளி உள்ளே போடணும். பிஞ்சு மானி இருக்கும், அதை மட்டும் பேத்திடக்கூடாது. அதாவது நான் இங்கே மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரைடு வந்திருக்கேனா இல்லை வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துக்கு வந்திருக்கான்னு தெரியல. அதாவது நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரைடு போனோம்னா அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத யூடியூப் வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக
நிறைய புளியங்காய் இருக்குங்க. இது பழம்னு நினைக்கிறேன். இது லைட்டாக சுரண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் காய். ஸோ சுரண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய். அப்போ இது பிடுங்க வேணாம், நமக்கு தேவை பழம் தான். இங்கேயும் நிறையா இருக்குது. இது காயா பழமானு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் புளியங்காய் பறிக்கும்போது காயா பழமாக தெரிஞ்சுக்கணும்னா சுரண்டி பாருங்கள். ஸோ காய் தான் பச்சையாக இருக்கா, அப்போ அது வேணாம். இதுவும் பச்சையாக தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி அமுக்கி பாருங்கள், அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி அமுக்கி பார்த்தா தெரியும். நீங்கள் பழத்தை பிடுங்கிறதுக்கு முன்னாடி அமுக்கி பார்த்து தான் பிடுங்கணும். நீங்கள் புளியங்காய் பிடுங்கணும்னா அவிச்சு பார்த்து பிடுங்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த புளியங்காயை பிடிங்கிட்டு போய் சுட்டு துண்டம் வச்சுக்கோங்க, அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பழத்தை அப்படியே சாப்பிட்லாம், காயை வந்து நம்ம சுட்டு துண்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ காயை பிடிங்கிட்டு போய் சுட்டு துண்டா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். புளிய மரத்தோட பயன்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். மோஸ்ட்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் அதில் கொஞ்சம் நிறையா மரம் வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னதான் புளிய மரத்தில் எவ்வளோ நன்மைகள் மருத்துவ பயன்கள் இருந்தாலும் நைட் டைம்னு வந்துட்டாலே புளிய மரம்னா நிறைய பேருக்கு பேய் பயம்தான் இருக்கும். புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தில் மட்டும் இல்லை, புளிய மரத்துலேயும் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமத்து கதைகள்லாம் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். புளிய மரத்தில் முனி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முனினா என்னன்னு, முனினா ராகவா லாரன்ஸ் படித்த, அதாவது முனினா ராகவா லாரன்ஸ் நடித்த படத்தில் வர முனி கிடையாது. இது வந்து வேற முனி. அது என்னடா முனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா 6 அடி ஒசரத்துக்கு இருக்கும். அதோட முடி பார்த்தீங்கன்னா தர வரைய கீழே வந்து பரப்பரப்பரம் இழுத்துக்கிட்டு போகும். இந்த மாதிரி நிறைய கிராமத்து கதைகள்லாம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த புளிய மரத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எங்கே இருக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த புளிய மரத்துக்கு அடியில் நிறைய புளிய முத்து இருந்தது, நான் பிறக்கி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பழைய பாட்டிகள்லாம் இந்த முத்தெல்லாம் பிறக்கிட்டு போய் விற்பாங்க. இந்த முத்து எதுக்கு பயன்படும் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இது எதுக்கு பிறக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளாடுறதுக்கு. ஆமாம், விளாடுறதுக்கே தான். இந்த முத்தை வந்து ஒரு பக்கம் தேய்ச்சி சோலி போட்டு விளாடுவாங்க, நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பிறக்கிட்டு போகிறேன், ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்றக்காக. நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரைடில் இதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கணும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு நல்ல கட்டி ஆட்டம் போட்டுமே. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஸோ டாட்டா பாபாய். புளியும் பற்ற வச்சுருக்கேனே, இதை எங்கே வைக்கிறது? பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம், கீழே விழுந்துடாதரா. நெடுங்குளம் எக்ஸாக்டாக இப்போ நம்ம எடுக்கிற பிளேஸ் நெடுங்குளம். இங்கேருந்து டைரெக்டாக எங்கே போகணும்? இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்க பிளேஸ் வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டில் இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்க பிளேஸ் வந்து நெடுங்குளம். நெடுங்குளத்துலேருந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நெடுங்குளத்துலேருந்து இப்போ டைரெக்டாக யானைமலை பக்கம் தான் போயிட்டுருக்கேன். யானைமலைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் தான். பட் அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கூட இருக்குது, அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் இருங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் காட்டியாகணும். மோஸ்ட்லி இந்த கருவேல மரம் நிறையா காட்டுப்பகுதியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அங்கே ஒரு குருவி இருக்கான், காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கான். டேடி ஒரு நிமிஷம் அப்படியே அசையாமறா. எனக்கு இயற்கை நேச்சர் பைக் ரைடிங் மட்டும் இல்லை, பறவைகள்னாலும் பிடிக்கும். காட்டுறேன், அந்த ஒருத்தர் இருக்கான். இவன் பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஒருத்தர் நிற்கிறான். அதாவது பறவைகளாக நம்ம பக்கத்தில் வந்தால் ஓடிடுவானுங்க, ஆனால் இங்கே ஒரு பயவில் பயப்படாமல் நிற்கிறான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி குருவிலாம் நிறையா இருப்பானுங்க. அதாவது அடிக்கிற வெயில் தாங்காமல் பாவம் அங்கேயே நின்றுட்டுருக்கான்.
நிறைய பேர் வாத்து பார்த்துருப்பீங்க, முக்குளிப்பான் பார்த்துருக்கீங்களா? காட்டுறேன் பாருங்க. இவனுங்க பார்க்க வாத்து மணியா இருப்பானுங்க, ஆனா வாத்து இல்ல, முக்குளிப்பான். சப்போஸ் யாராவது வந்தா தண்ணிக்குள்ள அப்படியே போய் முழுகிடுவானுங்க. சின்ன வயசுல பார்த்துருக்கேன், பட் இப்பதான் பாக்குறேன். அப்புறம் இன்னொன்னு காட்டுறேன். ஸோ எல்லாரும் கொக்கு பார்த்துருப்பீங்க, குருட்டு கொக்கு பார்த்துருக்கீங்களா? இது என்னடா கொக்குலே குருட்டு கொக்கா? நான் லைவா காட்டுறேன். ஸோ இது பேர் வந்து, இது சயின்டிஃபிக் பேர் என்னன்னு தெரியல, பட் எங்கள் கிராமத்து பக்கம் குருட்டு கொக்குன்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம கிராமத்துக்கு அவுட்டரில் இந்த மாதிரி நீர்நிலைகளில் நிறைய விதமான உயிரினங்கள் இருப்பான். அதில் ஒருத்தன் தான் இவன் பேர் என்னன்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவன் பேர் தெரிஞ்சா உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவன் பேர் எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி நீர்நிலைகளில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீரை நம்பியே. ஸோ நீர் ஆதாரம் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஸோ முடிஞ்ச அளவு ஒரே ஒரு மரத்தை அவங்க வீட்டு பக்கத்தில் வைங்களா போதும். கொக்கு இருக்கான், அங்கே இன்னொருத்தர் இருக்கான், முக்குளிப்பான். ஸோ அந்த காட்டுற பாருங்க, செம்மையாக ஒரு குழியில் போட்டுக்கிட்டு இருக்கான், குட்டி குழியில் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மதுரை ரைட்டில் இப்போதான் ஒரு முக்குளிப்பானை பார்த்துருக்கேன், அங்கே ஒரு குட்டி குழியில் போட்டுக்கிட்டு இருக்கான். காட்டுறேன். இந்த முக்குளிப்பா வந்து தரைக்குள்ள மட்டும் இல்ல, வானத்துலயும் பறக்குறானுங்க, தண்ணிக்குள்ளேயும் நீச்சடிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் சர்வைவல் பறவைன்னா எனக்கு தெரிஞ்சு முக்குளிப்பான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு வானத்துலயும் பறக்குறானுங்க, தண்ணிக்குள்ளேயும் சர்வே பண்ணி தப்பிக்க முடியும், வானத்துலயும் பறந்தும் சர்வே பண்ணி தப்பிக்க முடியும். முக்குளிப்பான் பெஸ்ட் சர்வேவலுங்க. ஸோ இருக்கிறதுலே சர்வைவல் பறவைனா எனக்கு தெரிஞ்ச முக்குளிப்பான் தான். இன்னும் நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸில், அதாவது மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன்னும் நான் ஒரு பிளேஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல, பட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பறவைகள், நீர்நிலைகள். சொல்லப்போனால் இது வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸான இடம் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது, ஒரு ஃபால்ஸ் கிடையாது, ட்ரீம் கிடையாது. பட்டு ஒரு அவுட்டரில் ஒரு கிராமம், அந்த கிராமத்து ஓரத்தில் ஒரு கம்மா, ஏரி எது வேணால் சொல்லலாம். பட் இங்கே இருக்க நீர்நிலைகள்லேயே எவ்வளோ பறவைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அவனுங்க வாட்டில் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. பட் அதை கூட நம்ம வாழ விட மாட்டேன்றோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் அழிச்சு வீடு கட்டி ஃபுல்லாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, எல்லாத்தையும் அழிச்சு நகரமயமாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அழகான சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சமாவது இடத்த விட்டு வைங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். சொல்லப்போனால் ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு இருந்த டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சு. அந்த முக்குளிப்பா ஒரு குட்டி குழியில் போட்டான் பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு மனசில் அந்த டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு ரைடு கிளம்பும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி நான் ரைடு போகாமல் 2 நாளாக வீட்லேயே இருந்ததுனால, பைக்கை ப்ராப்ளம் ஆகி வீட்லேயே இருந்ததுனால தான் நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். பட் அங்கே ஒரு முக்குளிப்பான் குட்டி குழியில் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு குஷி ஆயிடுச்சு. அது என்ன தெரில, ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தான், எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மைண்டு குஷி ஆயிடுச்சு. ஸோ டிப்ரெஷன் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. ட்ராவல் வந்து இருக்கிற எல்லாரோட மைண்ட் செட்டையும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஜெயபுரம் நகர் ட்ராவல் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, பட் நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க விலங்குகளாக இருக்கட்டும், நேச்சுரல் பிளேசஸாக இருக்கட்டும், பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது எனக்கு மைண்ட் செட்டு அப்படி சேஞ்ச் ஆயிரும். எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பறந்து போகும், மறந்து போகும், தொலைஞ்சு போகும், தூரமாக போகும். ஸோ அதுக்கு தானே ட்ராவல் பண்ணுறது. ஸோ ட்ராவலிங் இஸ் மெடிசன் ஃபார் ஆல். என்னோட பயோலையும் நான் வச்சுருப்பேன், பட் அது எனக்கு கரெக்டாக சூட் ஆகுது. எப்படியோ டிப்ரெஷன் பறந்து போச்சு. இனிமே பங்கமா டிராவல் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ வெறித்தனம் பண்றோம். குஷி ஆயிட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பேன். ஸோ சீரிஸ் ரொம்ப, அதாவது என்னன்னா, பொங்கலுக்கு கன்னியாகுமரி ரெடி பண்ணலாம் பார்த்தேன், பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆகஸ்ட் 15, 16, 17 அந்த 3 நாள் பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா, பேட்டரி பைக் டவுன் ஆகி போக முடியாமல் போச்சு. எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு.
அதனால தான் இண்டிகேட்டர் போட்டிருக்கானா, இண்டிகேட்டர் போடுங்கண்ணா. இண்டிகேட்டரும் போடலை, ஒன்றும் போடலை. என்னங்கடா கவர்மெண்ட் பஸ், யார் தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது பஸ்ஸுக்கு இண்டிகேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சேஃபாக போனால் சரி. அதாவது அவரை குறை சொல்ல முடியாது. சப்போஸ் ஏன்னா கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு வந்து 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. சப்போஸ் நானே இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன், இண்டிகேட்டர் போடாமல் திரும்புவேன், பட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். பட் இதை வந்து நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது. பட் இதை வந்து நான் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நான் மிஸ்டேக் சொல்லலை, வீடியோ சொல்லலை. அதாவது இந்த வீடியோ வந்து அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுக்காக வீடியோ போடல. நம்ம எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக பொறுமையாக, இத்தனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த பக்கம் வந்தேன், பட் இருந்தாலும் அவர் பார்த்து பொறுமையாக தான் திருப்பினார். பட் இவன் எங்கே வரான் அப்படின்னு பார்த்துட்டு அவர் பொறுமையாக தான் வந்தார். அவர் என்ன தான் இண்டிகேட்டர் போட மிஸ் பண்ணியிருந்தாலும் பட் வேகமாக திருப்பலை, பட் பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்தார். பையன் எந்த பக்கம் போகிறானோ அந்த பக்கம் போகிறானோ அப்படின்னு நின்று பார்த்தாரு. ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவரை பாராட்டி ஆகணும். இப்போ நான் எக்ஸாக்டாக வந்த பிளேஸ் இது எனக்கு தெரியுமே, விராகனூர். இந்த பிளேஸ் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் கூகுள் மேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விராகனூர் தான். இந்த பக்கம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். எதுக்கு வந்தோம் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இந்த ஊருக்கு தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் எங்கள் ஹாஸ்டலில் நான் ஏதோ ஒரு நைட்டு கொலுசு சவுண்டாக கேட்கும். ஸோ நீங்கள் நம்மளானும் அதுதான் நெசம். அதை பார்த்து பயந்துட்டேன், ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் தான் கூப்பிட்டு வந்து ஒரு பூசாரி வந்து அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கண்ணில் விபூதியை தெளிச்சு விட்டுட்டு என்னை செம்ம பாடாப்படுத்திட்டான். ஏறி நெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு போறியான்னு கத்துனான். வேறு வழியெல்லாம் நானும் போகிறேன்னு சொல்லிட்டேன். இந்த வயக்காடு நேச்சருக்குலாம் மத்தியில் ஒரு ஃபேக்ட்ரி, இது நெல் அறுவடை பண்ணுற ஃபேக்ட்ரி தான். அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்து நல்லாயிருக்கும். அது என்ன ரூல் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள் கம்பெனி வேணால் ஏற்படுத்திக்கங்க, பட் அது ஏற்படுத்தும் பார்த்தீங்களா பொல்யூஷன், அந்த பொல்யூஷனுக்கு டபுளாக நீங்கள் என்ன சொல்கிறது, மரங்கள் நடணும் இயற்கைக்கு. அதாவது நீங்கள் எந்த அளவு இயற்கை பொல்யூஷன் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மரங்கள் நடணும். ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 லிட்டர் இல்லை 1000 லிட்டர் தண்ணி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக அவங்க இன்னொரு பிளேசஸில் நிறைய மரங்கள் நட்டு வச்சு, ஸோ மழை உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் கம்பெனி ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக அவங்க ஒரு 10 ஏக்கரில் மரங்கள் நட்டு மழை உருவாகிறதுக்கு ஸோ உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இயற்கை வந்து இங்கே இதே ஆகாது. இயற்கை வந்து இங்கே அழிஞ்சே போகாது. சரி, ஓகே மக்கா, இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பயணத்தை இதோட மட்டும் இல்லை, அடுத்த எபிசோட்லையும் கண்டினியூ பண்ணுறேன். மதுரை டிஸ்ட்ரிக்டில் என்னெல்லாம் இருக்குது, நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற அடுத்த எபிசோடில். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ டாடா பாய், see you நெக்ஸ்ட் எபிசோட நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.